வெங்கட்ராயபுரம் பஞ்சாயத்துலேருந்து வர்றோம். எங்கள் ஊரில் வந்து மரியா கிரேஸ் ரூரல் உயர்நிலைப் பள்ளின்னு சொல்லி ஒரு ஸ்கூல் வந்து 34 வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்கு. 340 ஸ்ட்ரென்த்து 2002 நான் படிச்சுட்டு வெளியே வரும்போது இருந்துச்சு. அந்த ஸ்கூலை வந்து மூடணுங்கிற நோக்கத்தில் படிப்படியாக கல்வி தரத்தை குறைச்சி அந்த பிள்ளைங்களை ஒன்றுனா வெளியே அனுப்பி ஒரு 17 ஏக்கர் இடம் இருக்குது அந்த இடத்துக்கு. அதை விற்கணும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. அந்த ஸ்கூலில் இப்போ 80 பேருக்கு கொண்டு விட்டுட்டாங்க. இப்போ 34 வருஷம் நடத்துறதுக்கு முன்னால் எங்கள் ஊரில் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் இருந்துச்சு. அந்த ஸ்கூலை வேண்டான்னு சொல்லி அன்னைக்கு ஊர் மக்கள்கிட்ட கையெழுத்து வாங்கி ஸ்கூலை வேண்டான்னு மூட வச்சுட்டாங்க. இதே நிறுவனம் இன்னைக்கு இவங்களும் வேண்டான்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்கூலை ஊரை நம்பி ஒரு 10 கிராமம் பிள்ளைங்க பூரா ஒன்று வந்துட்டு இருந்த பிள்ளைகளை பூராமே நுப்பாட்டியாச்சு. இப்போ பிள்ளைங்க பூரா எங்கே போகிறதுன்னு தெரியாமல் ரொம்ப தடுமாறுறோம். எங்களுக்கு கண்டிப்பாக ஸ்கூல் வேணும். அதுக்கு இவ்வளோ மக்கள் என்ன பிள்ளைங்க எல்லாமே இருக்கும். கண்டிப்பாக இது நடக்கணும். அந்த ஸ்கூலை கண்டிப்பாக ஓப்பன் பண்ணணும். அவங்க அந்த 17 ஏக்கர் இடத்தையும் அப்படியே வித்துடலாங்கிற பிளானுக்கு அவங்க வந்துட்டாங்க. நாங்கள் எவ்வளவோ பேசி பார்த்தோம். அவங்க வந்து இல்லை எங்களுக்கு நடத்த முடியாது, நிதி இல்லை அப்படின்னு காரணம் சொல்கிறாங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம், நிதி கூட நாங்கள் தரோம் சார், நாங்கள் பழைய ஸ்டூடெண்டாக சேர்ந்து நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு அவங்க வந்து அதை ஏற்றுக்க மாட்டேங்காங்க. இல்லை நாங்கள் ஸ்கூலை மூட தான் செய்யணும், அதை நடத்த முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் பைசா தரோம் சார், நீங்கள் நடத்துங்க. நாங்கள் அந்த ஒரு 2 வருஷமோ 3 வருஷமோ அந்த கேப்புக்குள்ளே நாங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலாக மாற்றுற வரைக்கும் நீங்கள் நடத்துங்க. அதை நாங்கள் முயற்சி பண்ணி எங்கள் பிள்ளைங்க இப்போ வெளியே நிறைய பிள்ளைங்க படிப்பு சரியில்லைங்க காரணத்தினால வெளியே கொஞ்சம் வருவாய் இருக்கிறவங்க பூரா வெளியில் கொண்டு போயிடுறோன்னு வைங்களேன். இப்போ வருவாய் நம்மகிட்ட இல்லாத பேரண்ட் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ அவங்க எப்படி படிக்க வைப்பாங்க? நிறைய பேர் நாங்கள் இனி படிக்க வைக்க முடியாதுங்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஆனால் கண்டிப்பாக அந்த ஸ்கூலை வந்து இங்கிலீஷ் கவர்மெண்ட் ஸ்கூலாக மாற்றி இங்கிலீஷ் மீடியம் கொண்டு வந்துட்டாங்கன்னா நாங்கள் எங்கள் ஊரில் உள்ள 300-400 பிள்ளைங்களும் எங்கள் ஊரில் படிக்க வைப்போம். இன்னைக்கு ஆனால் அந்த 100 பேருக்கு உள்ள பேரண்ட் வந்து படிக்க வைக்க முடியாத சூழ்நிலையில் இருக்காங்க. அவங்க படிப்பை கண்டிப்பாக கருத்தில் கொண்டு கண்டிப்பாக இந்த ஸ்கூலை எங்களுக்கு எப்படியா திறந்து தரணும். 10 கிலோமீட்டர் சாதாரண போகணும். ஒரு 10 கிலோமீட்டருங்கும் போது ஸ்கூல் வேன் வந்து எடுத்தாச்சுன்னா 1200-1300 வாடகை கொடுக்கணும். அப்போ மாதம் 1300 போது ஒரு 2 பிள்ளைகள் 3 பிள்ளைகள் வச்சிருக்கவங்க 5000 ரூபா எடுக்கணும். அவங்க எப்படி எடுக்க முடியும்? அவங்க எடுக்க முடியாதுல. ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டணும். அப்படி நிறைய கஷ்டத்துக்கு உள்ளாயிருக்கும். நீங்கள் எப்படியாவது இந்த ஸ்கூலை எங்களுக்கு ரன் பண்ணி தரணும். ஒவ்வொரு அதிகாரிகளும் இதை வந்து அவங்களோட கவனத்தில் கொண்டு அவங்க எங்கள் இடத்துல இருந்து அதை யோசிச்சு இதை கண்டிப்பா அவங்க செஞ்சு தரணும். இப்ப இந்த அண்ணன் சொல்ல ரைட். இப்ப வெளியே பள்ளியோடத்து பிள்ளைய போச்சலாம். அதாவது 8 வயசு பிள்ளைய அந்த பஸ் சரிஞ்சாலும் வச்சாலும் எப்படி அந்த பிள்ளைய பஸ்ஸை பிடிக்கும்? அதனால எங்க ஊருக்கு கண்டிப்பா பள்ளிக்கூடம் வேணும். இந்த சின்ன பிள்ளையெல்லாம் பள்ளியோட பேராது, பஸ் ஏறி பள்ளிக்கூட பேராது. சரிஞ்சாலும் அந்த பிள்ளைய பஸ் எப்படி பிடிக்கும்? 8 வயசு பிள்ளையா 7 வயசு பிள்ளைல எப்படி சரிஞ்சா பஸ் பிடிக்கும்? அதனால எங்க ஊருக்கு பஸ் பள்ளிக்கூடம் கண்டிப்பா வேணும். அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ எடுங்க. எங்க ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து அவங்க சொல்லிட்டாங்க, நாங்க எங்களால ஏற பைசா தாரோன்னு சொல்லிட்டாங்க. நாங்களும் எங்க பிள்ளைகளுக்காண்டி படிக்கக்கூடிய பைசா நாங்களும் கொஞ்சம் தாராங்க. கண்டிப்பா எங்களுக்கு பள்ளிக்கூடம் வேணும். 8 டீச்சர் 10 டீச்சர் நடத்துறாங்க. 10 டீச்சருக்கு சம்பளமும் நாங்க தரோம்னு சொல்றோம். அதான் சம்பளம் எல்லாம் எங்க மக்கள் செய்யதான் இருக்காங்க. அதனால எங்க ஊருக்கு பள்ளிக்கூடம் வேணும்ங்கிற முறையில எல்லாரும் எழுதி கொடுக்க வந்திருக்கோம். இந்த பிள்ளைலாம் எப்படி பள்ளிக்கூடத்துக்கு போனா பஸ் எப்படி பிடிக்கும்? பஸ் ஏறி எப்படி போகும்? இதோட சின்ன பிள்ளைலாம் பஸ் ஏறி எப்படி பிடிக்கும்? அதனால கொஞ்சம் சொல்லி எங்களுக்கு எப்படியாவது பள்ளிக்கூடம் வேணும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.